வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி இந்த வீடியோவில் மஷ்ரூம் வச்சு பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 200 கிராம் பாஸ்மதி ரைஸ் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hourக்கு ஊற வச்சுருங்க. இது ஊறட்டும். அடுத்தது நம்ம மஷ்ரூம் மசாலாவோட மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hourக்கு அதையும் ஊற வைக்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுங்கிறத பாருங்கள். இன்னொரு பவுலில் 1 கப் தயிர், நல்லா ஒரு திக்கான தயிர் எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிக்க வேண்டாம். அதோட 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் தான். இந்த தயிருக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா ஒரு 200 கிராம் காளான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு 1/2 hour அப்படியே ஊறட்டும். நம்ம பிரியாணி தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு முந்திரி, திராட்சை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அடுத்து பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நார்மல் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெய் போடும்போது இன்னும் கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். நெய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு அதை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் அதோட சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி அந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு. இதுலேருந்து ஒரு கொஞ்சம் வெங்காயம் நான் வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா பிரியாணி செய்யும்போது இடையில அந்த சாதம் அரிசி போடுறதுக்கு முன்னாடி அது மேலே போட்டு ஒரு லேயர் போட்டுட்டு அடுத்தது அரிசி போடணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த வெங்காயத்தை குக்கரோட எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி ஈவனாக செஞ்சுடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற அந்த காளான் மசாலாலாம் போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா தயிரோட, அது மேலே மெதுவாக கரண்டியால் கலராமல் மெதுவாக ஒரு லேயர் அப்படி நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி செஞ்சுடுங்க. அடுத்து நம்ம 1/2 hour ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி அதையும் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு அந்த காளான் மேலே போடுங்க. அரிசி போடுறதுக்கு முன்னாடி அந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி போடும்பொழுது எல்லாத்தையும் ஒரே டைமில் போடாமல் கையால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஈவனாக எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி போட்டு விடுங்க. ஏன்னா இதை நம்ம தம் பண்ண போகிறோம், கலரெல்லாம் விட வேண்டாம். அரிசி போட்டதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரியும் திராட்சையும் அதையும் அது மேலே போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தனியாக எடுத்து வச்சோம் ஒரு பிளேட்டில், அந்த வெங்காயத்தையும் அதையும் அந்த அரிசி மேலே மெதுவாக தூவின மாதிரி போடுங்க. அடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை. அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி இதுக்கு 1க்கு நம்ம 1.5 அப்படிங்கிற அளவுக்கு நார்மலாக பிரியாணி வைக்கும்போது செய்வோம். இதில் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த தயிரோட நம்ம மஷ்ரூமையும் போட்டதுனால அது கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் 1 டம்ளர் அளவுக்கு அரிசிக்கு அதே 1 டம்ளர் அளவு தண்ணியை ஒரே இடத்துல ஊற்றாமல் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஈவனாக மெதுவாக ஊற்றிடுங்க. இல்லைனா எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். தண்ணி ஊற்றி முடிச்சதுக்கப்புறமா குக்கரை மூடிட்டு அதில் வெயிட் போட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் விசில் வரணும்னு வெயிட் பண்ண வேண்டாம். கரெக்டாக 20 minutes
அடுப்பு சிம்மில் வச்சுருங்க, மீடியம் ஃப்ளேம் கூட இல்லை, சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் 20 மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன். குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், சாதம் நல்லா வெந்திருக்கு. இப்போது ஒரு கரண்டியை வச்சு மெதுவாக கலக்கி விடுங்க. பாருங்கள், நல்ல சாதம் வந்திருக்கு, உதிரியாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு லேயராக எடுக்கும்பொழுது உங்களுக்கு சாதம் பார்க்கும்போதே நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது ரைஸும். இப்போ நீங்கள் மெதுவாக கலக்கி விடுங்க. அந்த கீழே இருக்கிற அந்த மஷ்ரூமோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.